ஹே பிரியா, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது பாப்பாட்ட ஃபோன் கொடுக்காதுன்னு? உங்களுக்கு குழந்தை மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா நான் கிச்சன்ல வேலையா தானே இருக்கேன். நீங்க கொஞ்ச நேரம் அவ கூட விளையாடுனீங்கன்னா அவையே போன் பார்க்க போறா. சும்மா எப்ப பாரு போனை என் கொடுத்தன்னு கேட்க வேண்டியது. நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமே பாப்பாவை பாத்துக்கிறேன். டிஃபன் என்ன பண்ண போற? பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன், அதை வச்சு பூரி தான் செய்ய போறேன். இது செய்ய ஒரு சின்ன கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு திரும்ப தண்ணி விட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இப்ப பாசிப்பருப்பு நல்லா ஊறினதும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ரவை, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், தனியா தூள், கரம் மசாலா, ஓமம், உப்பு, சிட்டிகை பெருங்காயம், புளிச நறுக்கிய கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பூரிக்கு நல்லா ஹார்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மாவு எடுத்து பூரிக்கு திரட்டுற மாதிரி சின்னதா திரட்டி கடாயில எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா திரட்டிய பூரிகளை நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா பாசி பருப்பு பூரி, மூங் தால் பூரி ரெடி. எப்பயும் ஒரே மாதிரி பூரி செய்யறதுக்கு என்னைக்கு நான் ஒரு நாள் இந்த மாதிரி டிஃபரெண்டா பூரி செஞ்சு பாருங்க. உங்களுக்கான விடுகதை: தொட்டு விட்டால் ஏதும் இல்லை, அரைத்து விட்டால் சிவந்திடுவான், அவன் யார்?